ஸ்தோத்திரம் இயேசப்பா. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இந்த ஆராதனை வேலை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, விசுவாச பிள்ளைகளை ஒவ்வொருவரும் தடையில்லாதபடிக்கு கர்த்தர் கொண்டு வரும்படியாக, இங்கே ஒரு மனம் உண்டு அங்கே விடுதலை என்று சொல்லியிருக்கிறார். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது என்ற வார்த்தையின்படியாக நாம் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வானம் அது சிங்காசனம், பூமியும் அது பாதப்படி என்று சொன்னவரே மை துதிக்கிறோம் ஐயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே மை துதிக்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலானவரே மை துதிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, நீ சொன்ன வார்த்தையின்படியாக நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக இங்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆராதனையில நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அழைத்த அழைப்பிலே நிலைத்திருக்க நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த இடம் நிரம்பி வழியே கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒரு சேர் காலி இல்லாதபடிக்கு எல்லா விசுவாச பிள்ளைகளை இந்த இடத்துல நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த இடம் உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒருத்தர் கூட வெறுமையாய் போகக்கூடாது. உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, உம்முடைய வரங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பா, எந்த கவலையோடு வந்திருக்கிறார்களோ அந்த கவலைகளை எல்லாம் மறந்து மனமகிழ்ச்சியாய் போக கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவரை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஷெக்கினா மகிமை இந்த இடத்தை நிரப்பட்டும் ஐயா. பரலோகத்தின் வல்லமை இந்த இடத்தை நிரப்பட்டும் ஏசப்பா. அப்பா, ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் நிரப்புவீராக. வராத பிள்ளைகளை தடையில்லாதபடிக்கு கொண்டு வரோம். தடைகளை ஒன்று பண்ணுகிற எல்லா பொல்லாத கிரியைகளை, சாத்தானின் கிரியைகளை, சத்ருவின் கோட்டைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால உடைக்கப்படுவதாக, இப்பொழுதே உடைக்கப்படுவதாக. எல்லாரையும் துரிதமாய் கொண்டு வரோம். எல்லா தடைகள், வாகன தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறீர் ஐயா. பாடல் வேலையை ஆசீர்வதிங்க. பாடுகிற பிள்ளையை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தால நிரப்புங்க. எந்த தடைகளும் வரக்கூடாது, எந்த சோர்வுகளும் வரக்கூடாது, எந்த பலவீனங்களும் வரக்கூடாது. கர்த்தருக்கென்று பாடுகிற பாடல் உண்மையும் உத்தமமாக அப்பா பிரசன்னத்தோடு பாடத்தக்கதாக அப்பா நீர் கிருபை செய்வீராக. அந்த பாட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தட்டி எழுப்பட்டும் ஐயா. வார்த்தை கிரியை செய்யட்டும் ஐயா. ஆராதனை செய்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பலத்தால நிரப்புங்க, அபிஷேகத்தால நிரப்புங்க. இந்த பலிபீடத்தில் நிற்கும் பொழுது உடைய பரிசுத்தத்தில் நிலைத்து நிற்க கிருபை செய்வீராக. எல்லா வல்லாத சிந்தைகளை எடுத்து போடுங்க ஐயா. தேவையில்லாத சிந்தைகளை எடுத்து போடுங்க ஐயா. கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, மின்சார எந்த தடைகளும் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால தடைகள் வராதபடிக்கு எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக. ஆம்பிளிஃபையர் மீது உடைய கரம் இருக்கட்டும் ஐயா. கீபோர்டு மீது உடைய கரம் இருக்கட்டும் ஐயா. அதை வாசிக்கிற பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா. அதை வாசிக்கிற பிள்ளைகள் நிரப்புங்க ஐயா. அப்பா, அம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா, தாவீது அதை வாசித்து பாடும் பொழுது மகிமையான வல்லமை இறங்கினது போல வாசிக்கிற நேரத்தில் மகிமை இறங்கும்படியாக இந்த கூடாரத்தை நிரப்பட்டும் ஐயா. இந்த கூடாரம் நிரப்பப்படட்டும் ஐயா. இந்த கூடாரம் நிரப்பப்படட்டும் ஐயா. உட்கார்கிறவர்கள் பிரசனத்தோடு உட்கார கிருபை செய்யுங்க அப்பா. ஒவ்வொரு பகுதி, காணிக்க பகுதியும் கருத்தில் ஒப்பு கெடுக்கிறோம். செய்தி பகுதியும் கருத்தில் ஒப்பு கெடுக்கிறோம். எல்லா பகுதியிலும் நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. வியாதிகள் நீக்கப்படட்டும் ஏசப்பா. கடன் பாரத்தோடு வருகிற பிள்ளைகளுக்கு கடன் பிரச்சனை மாற்றப்படுவதாக. வியாதியோடு வருகிற பிள்ளைகள் வியாதிகள் நீக்கப்படுவதாக. இயேசுவின் வல்லமை இறங்கட்டும் ஐயா. நீர் பெரியவர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக, அதை சாட்சி சொல்லத்தக்கதாக, இங்க வந்தது நல்லது என்று கண்டு கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா தடைகளை நீக்கி போட்டு ஆரம்பம் முதல் முடி மட்டுமாக நீர் இருந்து மகிமைப்பட போற தயவுக்காய் மக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு புகழ் போகக்கூடாது ஏசப்பா. பெருமைகள் வரக்கூடாது ஐயா. வேண்டாத சிந்தைகள் வரக்கூடாது. கர்த்தர் என்னை எடுத்து அழைத்திருக்கிறார், என்னை பயன்படுத்துகின்ற பெருமை வராதபடிக்கு எல்லா புகழும் துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே மாத்திரம் இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. எழும்பு எழும்பு சீயோனே, பெலன்கோல், உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொன்னீரே.
எல்லாரும் பலத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. கிருபையை தாங்க ஐயா. உங்களுடைய கிருபையை போக்கடிக்காதபடிக்கு அப்பா எல்லாரும் உணர்ந்து பாட கிருபை செய்யுங்க ஐயா. உங்களை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய பரலோகத்தை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. ஒரு பாவி மனம் திரும்புகிற நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. இந்த சத்தத்தை கேட்டு என்னுடைய ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் எண்ணீரே அப்பா. இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி விசுவாசிகள் வர கிருபை செய்யுங்க ஐயா. நீ நடத்த போற தயவுக்காய் மக்கு ஸ்தோத்திரம். நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சங்கீதம் 119:81 உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. முதலாவது பாடலாக பாடுவோம். எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களில் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும்.
கர்த்தர் செயலிது அதிசயமிது கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயலிது அதிசயமிது கைத்தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. இரண்டாவது பாடல். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரை அளிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரை அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலித்திடும் நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலித்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம்,
முதலாவது பாடலாக காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு. அல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தோம், நிதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தோம், நிதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் நாட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் நாட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போனதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அல்லேலூயா. எல்லாரும் சிறிது நேரம் எழுந்து நின்று தேவனோட நாமத்தை உயர்த்த போகிறோம். எல்லாரும் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து
இத்தனை நாள் நம்மை காத்து வந்தாரே, அவருக்கு நன்றி செலுத்தி அவரை நம்புகிற விதமாக திருப்பி பாடுவோமா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சொல்லாமா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன், இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நம்மளை இத்தனை மாதமாக கண்ணின் மணி போல காத்தாரு. அவருக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா உங்களுடைய வாய்களை விரிவாக திறந்து நல்ல துதிகளை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்க. உன் வாயை விரிவாய் திறாத நான் நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாரும் வாய்களை விரிவாக திறந்து இதுவரை நம்ம காத்த தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஏசப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா இனி வரும் வருடத்திலும் ஏசப்பா நீங்க என்ன சுகபத்திரமாய் காப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க எல்லாரும். அப்பா என்னை நீங்க காப்பீங்க நான் நம்புறேன். ஏசப்பா உண்மைதான் ஏசப்பா நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஏசப்பா எல்லாரும் உங்க இருதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து சொல்லணும். ஏசப்பா இதுவரை காத்தீர், இதுவரை நடத்தினீர் தகப்பனே, இனியும் என்ன நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர். அந்த விசுவாசத்தோட இந்த பாடலை பாடுவோமா? காத்திடுவார் என்னை காத்திடுவார், காலமெல்லாம் என்னை காத்திடுவார். கலங்கிட மாட்டேன் நான் கலங்கிட மாட்டேன், கடைசி வரை என்னை காத்திடுவார். காத்திடுவார் என்னை காத்திடுவார், காலமெல்லாம் என்னை காத்திடுவார். கலங்கிட மாட்டேன் நான் கலங்கிட மாட்டேன், கடைசி வரை என்னை காத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. ஆத்துமாவை கரைபடாமல் காத்திடுவார், சாத்தானின் கன்னிகளை தகர்த்திடுவார். வழுவாமல் காத்திடும் வல்லவரே, வருகையில் மகிழ்ந்திட செய்திடுவார். ஆத்துமாவை கரைபடாமல் காத்திடுவார், சாத்தானின் கன்னிகளை தகர்த்திடுவார். வழுவாமல் காத்திடும் வல்லவரே, வருகையில் மகிழ்ந்திட செய்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. திருப்பி சொல்லலாமா? அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசுவுக்கு அல்லேலூயா.
இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. காத்திடுவார் என்னை காத்திடுவார், காலமெல்லாம் என்னை காத்திடுவார். கலங்கிட மாட்டேன் நான் கலங்கிட மாட்டேன், கடைசி வரை என்னை காத்திடுவார். காத்திடுவார் என்னை காத்திடுவார், காலமெல்லாம் என்னை காத்திடுவார். கலங்கிட மாட்டேன் நான் கலங்கிட மாட்டேன், கடைசி வரை என்னை காத்திடுவார். எல்லாரும் ஒரு விசை கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. இயேசுப்பா நாங்கள் துதிக்கிறோம் இயேசுப்பா. அப்பா இந்த இடத்துல இயேசுப்பா எங்களை உயிரோடு நிறுத்திக்கிறீரே, நன்றி இயேசுப்பா. எத்தனையோ பேர் தகப்பனே இந்த நாளை காண முடியாம இருந்தாங்க இயேசுப்பா. இயேசுப்பா கிருபையினால இரக்கத்தினால எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறீரே, நன்றி இயேசுப்பா. உம்மை ஒன்று கூடி ஒரு மனதோடு ஆராதிக்க தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. பெரிதான கிருபைக்காக நன்றி இயேசுப்பா. அப்பா எங்கள் குறைவுகளை நிறைவாக்குங்க தகப்பனே. அப்பா நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் என்று சொன்னீங்களே இயேசுப்பா. இயேசுப்பா நிறைவான ஆவியானவரே எங்களுக்குள்ள இறங்கி வாங்க தகப்பனே. அப்பா உம்முடைய நிறைவான ஆவி எங்களுக்கு அனுப்புங்க தகப்பனே. அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. அப்பா எங்கள் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துங்க இயேசுப்பா. என்னென்ன விஷயங்கள்லாம் மனசுல போட்டு குழப்பி கொண்டு இருக்கிறாங்களோ தெரியல இயேசுப்பா. நீர் ஒருவர் அதை அறிவீர் தகப்பனே. அப்பா ஆனா இந்த இடத்துல உம்மை விடுதலையோட ஆராதிக்கும் போது எல்லா கட்டுகளையும் நீர் அவிழ்க்கிற தேவனா இருக்கிறீங்க இயேசுப்பா. அப்பா இந்த இடத்துல இறங்கி வாங்க இயேசுப்பா. எங்கள் ஒவ்வொரு இருதயத்திலும் இயேசுப்பா நீங்க பேசுங்க தகப்பனே. உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க இயேசுப்பா. எல்லாரும் அதுக்கு ஒப்பு கொடுப்போமா? அப்பா என்னை முழுவதுமாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுப்பா. இயேசுப்பா இன்றைக்கு இயேசுப்பா உங்களுடைய சமூகத்துல வந்து விழுந்திருக்கிறேன் இயேசுப்பா. உங்களுடைய பாதத்தை தவிர வேற யாருக்கிட்டையும் நான் எதுவும் கேட்க முடியாது இயேசுப்பா. நீங்க ஒருவர் மாத்திரம் தான் இயேசுப்பா. நீங்க இயேசுப்பா எத்தனை அழகுள்ளவர் தகப்பனே. நீங்க எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீரே அப்பா. உமக்கு நன்றி. எல்லாரும் சத்தங்களை உயர்த்தி அவரை துதிப்போமா? நாங்கள் துதிக்கிறோம் இயேசுப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கையாது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கையாதில், நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட
நீரே எந்தன் கண்மலையானவரே நம்மளுடைய சத்தம் பரலோகத்தில் கேட்கப்பட காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே சத்தங்களை உயர்த்தி பாடுங்க ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே இந்த பாடல் யாருக்கும் தெரியும் உற்சாகமாய் பாடுகிறாமே சத்தம் கேட்கப்பட வேண்டும் புகழ்ந்து பாடிடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே 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 எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே நமக்காய் ஜீவன் விட்டவரே ஜீவன் பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நமக்காக ஜீவனை விட்டவர் ஆமென் எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றும் வழி நடத்தாத தேவன் அவரை வழி நடத்துகிறார் ஆமென் என்னை சந்திக்க பத்தாத கரங்களை தட்டுங்க ஆமென் உற்சாகமாய் தட்டுவோம் ஆமென் போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே
என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது ஒரு வழி அடையும் போது ஒரு வழி திறந்த தேவா திறந்த வாசலை என் வாழ்க்கையில் திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ நீர் அடைக்காத ஆண்டவரல்லோ எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஹல்லேலூயா 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 இயேசுப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் இயேசுப்பா ஹல்லேலூயா என்றும் 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 மாறாதவரே ஆமென் ராஜ சிங்கமே ஆமென் வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா நன்மைகள் செய்கிறவரே உமக்கு துதிக்கிறோம் தகப்பனே ஹல்லேலூயா எங்கள் வாழ்விலே தகப்பனே எண்ணில் அடங்கா நன்மைகளை செய்திருக்கிறீங்க இயேசுப்பா அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா நன்றி இயேசுப்பா எல்லாரும் சொல்லாமா நன்றி தகப்பனே அப்பா உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இயேசுப்பா இயேசுப்பா எத்தனை நாவுகள் போதாது தகப்பனே எத்தனை நன்றி சொன்னாலும் உமக்கு போதாது இயேசுப்பா ஏன்னா இயேசுப்பா நான் பிறந்ததுல இருந்து தகப்பனே உள்ள கையில வரைந்து வைத்து இயேசுப்பா என்னை கண்ணோக்குகிற தேவனா இருக்கிறீங்க இயேசுப்பா இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க எனக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறீங்க இயேசுப்பா இனியும் செய்வீங்க தகப்பனே வருகிற வருடமெல்லாம் இயேசுப்பா என் கூடவே இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் இயேசுப்பா என் கரம் பிடித்து நடத்துவீங்கன்னு விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லாமா அப்பா உம்மை துதிக்கிறோம் இயேசுப்பா ஆமென் ஸ்தோத்திரம் இயேசுப்பா ஸ்தோத்திரம் இயேசுப்பா இந்த நேரத்துல பிரசன்னமாயிருங்க தகப்பனே அப்பா உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் இயேசுப்பா எங்களை பிரசன்னத்தினால நிரப்புங்க இயேசுப்பா உங்களுடைய ஆளுகையினால நிரப்புங்க தகப்பனே அப்பா உம்முடைய கரம் நீட்டி தகப்பனே எங்களை ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நீரே இயேசுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா இயேசுப்பா வல்லமைகளை தாங்க தகப்பனே இயேசுப்பா என் வரங்களினால நிரப்புங்க இயேசுப்பா இயேசுப்பா இந்த நேரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாரும் ஒப்பு கொடுங்க அப்பா எங்களை நிரப்பும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த இடத்துல எங்களோட பேசுங்க தகப்பனே நீ பேசாவிட்டால் தகப்பனே நாங்கள் போக மாட்டோம் அப்பா இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை தாங்க இயேசுப்பா எல்லா கட்டுகளில் இருந்து விடுதலை தாங்க தகப்பனே ஒரு எத்தனை பேருக்கு எல்லாத்தையும் அவர்கிட்ட கேளுங்க இயேசுப்பா உம்மை துதிக்கிறோம் அவர் ஒரு அப்பா மாதிரி நமக்கு எல்லாமே அவர்தான் ஒரு அப்பா கிட்ட கேக்குற மாதிரி அவர்கிட்ட தான் கேட்க முடியும் வேற யார்கிட்ட கேட்க முடியாது மன விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார் அவரு நமக்காக ஜீவன் விட்டவர் கிருபைகளை எண்ணி சொல்லுங்க அப்பா உமக்கு நன்றி இயேசுப்பா என் மன வாஞ்சைகளை நிறைவேற்றுங்க இயேசுப்பா அப்பா உமக்கு நன்றி இதுவரை இயேசுப்பா என்ன நடத்தினீங்களே நன்றி இயேசுப்பா இன்றைக்கு நான் இங்க நிற்கிறது நிர்மூலமாகாமல் இருக்கிறது உம்முடைய கிருபை தானே இயேசுப்பா உம்முடைய தயவான
கிருபைக்காக நன்றி ஏசப்பா. உம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி. நன்றிப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஏசப்பா. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், நல்ல இரவினிலும் துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், நல்ல இரவினிலும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். சகாயரே தயபரரே, சகாயரே தயபரரே, சிநேகிதரே என் சிருஷ்டிகரே, சிநேகிதரே என் சிருஷ்டிகரே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையிலே அவர் பிரசன்னமா இறங்கினதற்காக நன்றி செலுத்துவோமா. அப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா எங்களை ஒவ்வொருத்தரும் ஏசப்பா பிரசன்னத்தினால நிரப்பினீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இனி உள்ள ஒவ்வொரு பகுதிகளிலும் ஏசப்பா உம்முடைய வல்லமை விளங்கும்படியா நாங்கள் கேட்கிறோம் ஏசப்பா. ஆமென். நீங்க அப்படியே கிருபை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென் ஆமென். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 97. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது. அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. சொரும்புகளை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிறவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர். எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவுகளை கொண்டு வாருங்கள். ஆமீன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39
48 முடிய. 39 வசனம் 48 முடிய. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஆமேன். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. வானாதி வானங்கள் கொள்ளாத தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி என்று சொன்ன அன்பு தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. வாக்கு தத்தங்களை உம்முடைய கரங்களிலே உடையவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. இப்பொழுது கூட ஏசப்பா உம்முடைய பாதப்படியிலே வந்திருக்கிறோம் ஏசப்பா. எங்களை தகுதிப்படுத்தின தயவுக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் எங்களை ஒன்று கூட்டி சேர்த்த தயவுக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் நீர் ஏசப்பா. இங்கே வந்த நோக்கத்தை நிறைவேற்ற போகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா எங்களுடைய சபையின் தேவைகளுக்காக உம்முடைய பாதப்படியிலே வந்திருக்கிறோம் ஏசப்பா. ஒரு விஷயம் எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்க போகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஜெபங்களை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்ற வார்த்தையின்படியாக ஏசப்பா உம்மிடத்திலே வந்திருக்கிறோம் ஏசப்பா. உம்மை நோக்கி கெஞ்சி ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்க போகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் கேட்கிறதற்கு முன்னமே ஏசப்பா நீர் என்ன தேவைகள் என்று அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீரே ஏசப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே உம்முடைய பாதப்படியில் வருகிறோம் ஏசப்பா. எங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்க போகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுக்கு தேவைகளை சந்திக்க போகிற தயவுக்காய் நன்றி ஏசப்பா. ஏசப்பா பண தேவைகளை சந்திங்க ஏசப்பா. இன்ஸ்ட்ருமெண்ட் காரியங்களை சந்திங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த மாதத்தில் நடக்க போகிற உபவாச கூட்டங்கள் ஏசப்பா, கேலண்டர் காரியங்கள் எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா எப்படி சந்திப்பீர் என்று தெரியாத ஏசப்பா, எப்படி நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாத ஏசப்பா, எங்களுக்கு அறிவுக்கு எட்டாத காரியம் ஏசப்பா. ஆனால் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா விசுவாசிக்கிறவன் பதறான் என்ற வார்த்தையின்படியாக ஏசப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. விசுவாசித்து உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்க போகிற தயவுக்காய் நன்றி ஏசப்பா. சந்தித்து விட்டதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய தேசத்திற்காக உம்முடைய பாதப்படியிலே வருகிறோம் ஏசப்பா. ஏசப்பா தேசத்தில் ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிட போகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. உலகம் கொடுக்குற சமாதானம் வீணேசப்பா. உம்முடைய சமாதானத்தினாலே எங்களை நிறைவேற்ற போகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுடைய தேசத்தை நிரப்ப போகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் ஏசப்பா நீர் எடுத்து பயன்படுத்த போகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் ஏசப்பா இந்த தேசம் முழுவதும் பரவ போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா உம்முடைய நாமத்துக்கு என்று ஏசப்பா உண்மையாக ஏசப்பா ஊழியம் செய்கிற பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்பு ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தலைகளை நீர் உயர்த்த போற தேவக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. அவர்களை கொண்டு நீர் இந்த தேசத்தில் ஒரு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற போற தேவக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றும் கரத்தில் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற பரிசுத்த வெளியேறு பெற்ற நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர்.
உண்மை தெய்வம் அவர், உலகை ரட்சிப்பவர், நன்மை செய்தே அவர் நாடெங்கும் சுற்றியவர், நானிலத்தோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர், நானிலத்தோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர். இயேசு நல்லவர், 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 இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். அன்பாய் பிறரை நேசிப்பவர்க்கு இயேசு நல்லவர். ஆதரவில்லா அநாதைகளுக்கு இயேசு நல்லவர். அன்பாய் பிறரை நேசிப்பவர்க்கு இயேசு நல்லவர். ஆதரவில்லா அநாதைகளுக்கு இயேசு நல்லவர். திக்கற்றோர்க்கும் விதவைகளுக்கும் இயேசு நல்லவர். திக்கற்றோர்க்கும் விதவைகளுக்கும் இயேசு நல்லவர். தீய வழிகளிலே மனம் திரும்பிடுவோர்க்கு இயேசு நல்லவர். தீய வழிகளிலே மனம் திரும்பிடுவோர்க்கு இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், 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 இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். குருடர்களுக்கு பார்வை கொடுத்த இயேசு நல்லவர். குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கிடும் இயேசு நல்லவர். குருடர்களுக்கு பார்வை கொடுத்த இயேசு நல்லவர். குஷ்டரோகிகளுக்கு சுஸ்தமாக்கிடும் இயேசு நல்லவர். குடவர்களையும் நடந்திட செய்த இயேசு நல்லவர். குடவர்களை நடந்திட செய்த இயேசு நல்லவர். முட்களின் நடுவே நீலியின் ரோஜா இயேசு, இயேசு நல்லவர். முட்களின் நடுவே நீலியின் ரோஜா இயேசு, இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், 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 இயேசு நல்லவர். இந்த நேரம் சிறுவர் வசனம் ஒப்புவிக்கிற ஒரு நேரம். சின்ன பிள்ளைங்க முன்னாடி வாங்க. பேசலார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இதிலும் பலலும் தானித்திர மனுஷன் வாத்தியவான். சங்கீதம் 2:1-2. கை தட்டுங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தானிக்கிற இதிலும் பலலும் தானிக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:2. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல பிதாவே, அப்பா இசப்பா, இந்த வேலைக்காக நன்றியோடு மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே.
ஆண்டவரே ஒரு மனதோடு நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இதோ இந்த வேலையில் ராஜா அப்பா படிக்கப்பட்ட காணிக்காக உங்களுடைய கரத்தில் வருகிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த காணிக்கை நீர் ஆசீர்வதிங்க, கொடுத்த கரங்களை நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு உகந்த ஆண்டவரே காணிக்கையா நீர் ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் ஆண்டவரே எந்த நிலையில இருந்து அப்பா இந்த காணிக்கை கொடுத்தார் என்றது நீர் அறிவீர் ராஜா ஏசப்பா. அந்த கரங்களை நீர் ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்கிற எல்லா வேலையிலையும் உங்களுடைய கரம் இருக்கட்டும் கர்த்தாவே. அவருடைய அப்பா வேலையில் ஆண்டவரே அவர்களே மனுஷனத்திலையும் உடைய கரம் இருக்கட்டும் கர்த்தாவே. கொடுக்கிறவர்களுக்கு அப்பா நீ திரும்பி கொடுக்கிற தேவனா இருக்கிறீர் ஏசப்பா. அவர்களுக்கு ஆண்டவரே நீர் பழுகி பிறங்கும்படியே ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ ராஜா அப்பா நாங்கள் அறிவோம் ராஜா. ஆண்டவரே எல்லா தேவைகளும் ஆண்டவரே நீ சம்பூர்ணமாய் செய்ய போகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அதை நீ செய்ததற்காக நன்றி செலுத்துக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலையிலும் ராஜா ஆண்டவரே சிறு பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகள் ஆண்டவரே என்னிடத்தில் வர தடை செய்யாதிருங்கள் என்று சொன்னீர் அப்பா. அப்பா இந்த பிள்ளைகள் அப்பா உற்சாகமாய் வாரம் வாரம் ஆண்டவரே அப்பா உம்முடைய வேதத்தில் இருக்கிற வசனத்தை சொல்லும் போது ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீர் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல பலனை தாங்கப்பா. ஆண்டவர் சிறு வயதிலிருந்தே பிள்ளைகள் ஆண்டவர் உமக்காக ஆண்டவர் ஜீவிக்க நீர் கிருபை செய்யுங்க. பெற்றோர்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தாங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைகளோ ஆண்டவரே அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சம்பூர்ணமாக நீர் ஆண்டவரே நீர் அருளை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளுடைய போக்கின் வரத்திலும் உடைய கரம் இருக்கட்டும். படிப்பின் காரியங்களை பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. சரீர பலவீனங்கள் ஒன்றும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு அப்பாவுடைய ஆணிப்பாய்ந்த கரங்களுக்குள்ள இரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே வளர்ச்சியிலும் உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா காரியங்களும் ஆண்டவரை பொறுப்பெடுத்து நடத்துங்க கர்த்தாவே. பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உலக காரியங்களே என்னென்ன தேவைகள் இருக்குது ஆண்டவரே தேவைகள் அனைத்தும் சந்திப்பீராக ராஜா அப்பா. உண்மை மாத்திரம் நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே இப்படி அன்பின் கரங்களுக்குள்ளே மறைக்கிறோம் ராஜா. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய வேதத்தில் இருக்கிற அநேக கனிகளை பிள்ளைகளோடு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு தந்து வழி நடத்துங்க அப்பா. அப்பா பாதுகாத்து கொள்ளுங்க. இரவேளை பாதுகாத்து போக்கின் வரத்திலும் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும் போதும் கல்வி ஞானத்தை தந்து பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. காத்து கொள்ளுங்க ஏசப்பா. இந்த வேலை எங்கள் தேசத்துக்காக செபிக்கிறோம். தேசத்தில் இருக்கிற மக்களை ஆண்டவரே நீ ஆசீர்வதிங்க. எல்லா ஜனங்கள் ரட்சிக்கப்படதாப்பா நீ இந்த உலகத்தில் வந்தீங்கப்பா அப்பா. அதை நாங்கள் கொண்டாட போகிறோம் கர்த்தாவே. அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அப்பா ஆத்துமாவை ரட்சிக்க தேவன் நீர் உலகத்தில் வந்தீர் என்றதை அப்பா விசுவாசத்தோடு நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கிருபை செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்கப்பா. அந்த ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு ஆண்டோட சமூகத்தில் காணப்படுவோம். சங்கீதம் 103 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 103 வசனம் 2 733. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஏற்கனவே ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக மறவாதே என்கிற ஒரு செய்தியை நம்ம கொடுத்தோம். ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தை அநேகரை ஆசீர்வதித்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அதில் சில காரியங்களை அன்றைக்கி நம்ம பேச முடியல. கிட்டத்தட்ட நிறைய காரியங்கள் ஆண்டவர் மறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதில் அன்னைக்கு நம்ம கேட்க முடியாத வார்த்தையாகிய ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கி தியானம் பண்ண போகிறோம். சங்கீதத்தில் அழகாக இந்த தாவீது மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க. வேத வசனங்கள்லாம் தேவனுடைய ஆவினாலே நிரப்பப்பட்டு தேவனால் எழுதப்பட்ட வார்த்தைகள். அல்லேலூயா. அதற்கு கருவிகள் தான் தாவீது, இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் எல்லாமே. ஆனால் பேசுகிறவர் யாரு? ஆண்டவர். அல்லேலூயா. அதை செய்ய சொல்லுகிறவர் ஆண்டவர். இந்த காரியங்களை வேதத்தில் பதிவு செய்தவர் ஆண்டவர். எதெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். அப்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை நாம் மறக்கக்கூடாது என்று சொல்லுவாரே, ஆனால் அதில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருந்தால் ஆண்டவர் அதை சொல்லுவார். நல்லா யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு தெய்வம்.
என்னென்னலாம் செய்யணும், எப்படி நடக்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி எப்படி ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வராரோ, அதே போல இன்றைக்கும் இயேசப்பா நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன? நாம சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில மறக்க கூடாது. கடந்த நாட்கள் நம்ம இந்த செய்தியை பார்க்கும்போது உன்னுடைய தொழுவத்தை மறக்கக்கூடாது என்ற ஒரு வார்த்தையை பார்த்தோம். ஆண்டவரை மறக்கக்கூடாது என்ற வார்த்தையை நாம் பார்த்தோம். இப்படி 4 காரியத்தை அந்த நாளில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவர் எதை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு பார்ப்போம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 40:23. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான். ஆமென். இங்கே பான பாத்திரக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன பண்ணினானாம்? யோசேப்பை நினையாமல் அவன் மறந்து விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிறார், யோசேப்பை நம்ம மறக்கக்கூடாது. என்னது? யோசேப்பை மறக்கக்கூடாது. அவனை ஞாபகம் வச்சு நான் என்னங்க ஐயா பண்ண போகிறேன்? நமக்கு அப்படி தானே தோணுது இல்லையா? ஆனால் அந்த யோசேப்பு நமக்கு ஒரு திருஷ்டாந்தரமாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும், வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் வேதம் சொல்லுகிறது அவர்களெல்லாம் இயேசப்பா நமக்கு வைத்திருக்கிற திருஷ்டாந்தரங்கள். அந்த திருஷ்டாந்தங்களை கவனிக்க நம்ம தவறும்போது அநேக ஆசீர்வாதங்களை நம்ம இழக்க நேரிடும். அதனால இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பு என்கிற ஒரு அடையாளம், இந்த யோசேப்பு என்கிற அந்த திருஷ்டாந்தரத்தை நாம் நன்றாக தியானிக்கும் போது அந்த யோசேப்பில் இருக்கக்கூடிய மகிமையான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ யோசேப்பை மறக்கக்கூடாது. யோசேப்பு அப்படின்ற அந்த மனுஷன் எதற்கு அடையாளமாக இருக்கிறான்? ஏன் ஆண்டவர் அவனை மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் அப்படின்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோது தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. யாக்கோபுடைய ஆவி உயிர்த்தது. நல்லா கவனிங்க. எத்தனையோ செய்திகளை யாக்கோபு கேட்டாரு. ஆனா அந்த செய்தியெல்லாம் யாக்கோபுடைய வாழ்க்கையில அந்த ஒரு உயிர் மீட்சியை கொடுக்கல. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். யோசேப்பை குறித்த ஒரு செய்தி, யோசேப்பு தன்னை அவன் அழைத்து கொண்டு போக வாகனங்கள்லாம் அனுப்பி இருக்கிறான் என்ற செய்தியை கேட்ட உடனே வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு உயிர்த்ததா, யாக்கோபுடைய ஆத்மா என்ன பண்ணுது? உயிர்த்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பு எதற்கு அடையாளமா இருக்கிறான்னா, அவன் உயிர்ப்பிக்கிறதுக்கு அடையாளமா இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில யாக்கோபு உயிரோடு இருந்தாலும் யோசேப்பு காணாமல் போன உடனே அவன் சகோதரனா ஒரு பொய் சொன்னாங்க. அவங்க அப்பா கிட்ட வந்து என்ன சொன்னாங்க? மிருகம் அவனை பட்சித்தது, அவன் செத்து போனான், அவன் பீருண்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான பொய்களை சொல்லி அவங்க அப்பாவை நம்ப பண்ணி இருந்தாங்க. அன்னைக்கே அவனுடைய வாழ்க்கையில அவன் உயிரோடு இருக்கிறவனா இருந்தாலும் செத்தவனை போலதான் இருந்தான். ஆனா இந்த வசனம் சொல்லுது பாருங்க, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்ற தகவல் வந்த மாத்திரத்திலே அவன் ஆத்துமா உயிர்த்தது. அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு யோசேப்பு எதற்கு அடையாளமா இருக்கிறான்? அவன் உயிர்ப்பிக்கிறதுக்கு அடையாளமா இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? இந்த யோசேப்போட ஒரு செய்தி கேட்ட உடனே அந்த தகப்பனுடைய ஆவி உயிர்த்தது போல, ஆத்துமா உயிர்த்தது போல இன்னைக்கு என்னை குறித்ததான ஒரு செய்தி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்ம யோசேப்பை போல அநேகரை உயிர்ப்பிக்கிறவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு இந்த யோசேப்போட வாழ்க்கை நம்ம இடத்துல காணப்படுகிறதா? இன்னைக்கு யோசேப்போட செய்தி கேட்டவுடனே ஒரு ஆள் உயிர்ப்பிக்கப்படுகிறான் என்றால், அவன் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது என்றால், அந்த யோசேப்பு அவனுடைய தகப்பனுக்கு எவ்வளவு இன்பமானவனாய் இருந்திருப்பான், எவ்வளவு ஆசீர்வாதமானவனாய் இருந்திருப்பான். அவன் கூட இருந்த நாட்கள் எப்படிப்பட்டதா இருந்தா, இவனுடைய செய்தி கேட்கும் போது அவனுடைய உள்ளத்துல ஒரு பூரிப்பு, அவனுடைய உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி, அவனுடைய உள்ளத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகுது. நல்லா யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு நம்மை குறித்து அப்படி எழுதப்படுகிறதா, அல்லது நம்மை குறித்து யாராகிலும் இப்படி சொல்லுறாங்களா? யோசித்து பாருங்க. வேதத்தை வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம்
21ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். ஆமென். நல்லா கவனிங்க. நீதிமான்களுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன் யோசித்து பாருங்க. யோசேப்பு இருந்தது போல என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு பிரியமானவனா இருக்கிறேனா? அந்த தகப்பனுக்கு பிரியமா இருந்தானே அது போல நான் இருக்கிறேனா? யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வார்த்தைகள் போஷிக்கிற வார்த்தைகள் வெளிப்படும் போது இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். எப்படி அநேக பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கிறாங்க. இன்னைக்கு பல விதமான பிரச்சனைகள்ல சோர்ந்து போய் இருக்காங்க. கடல் பிரச்சனையில சோர்ந்து போய் இருக்கிறாங்க. வியாதியில சோர்ந்து போய் இருக்கிறாங்க. குடும்பத்துல குழப்பங்க, குடும்பத்துல வறுமை, குடும்பத்துல காணப்படுகிற போராட்டம், கணவன் மூலமாய் வரக்கூடிய போராட்டம், மனைவி மூலமாய் வரக்கூடிய போராட்டங்கள், வெளியே சத்துருவால வரக்கூடிய போராட்டங்கள், எல்லா போராட்டங்களை சந்திக்கிற குடும்பங்களில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்ல, பலவிதமான நெருக்கத்தில் சிக்கி தவித்து இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி எத்தனையோ பிள்ளைகள் ஏகி கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் மத்தியிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவர்களாக வைத்திருக்கிறார். நல்லாக யோசித்து பாருங்க. ஏசப்பா கலிலேயா பட்டணத்துக்கு போன மாத்திரத்திலே வசனம் சொல்லுகிறது, அங்க மரண இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நீங்க வெளிச்சமா இருக்கணும், நீங்க பூமிக்கு உப்பா இருக்கணும், நீங்க ஆண்டவருடைய வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, விளக்கு தண்டின் மேல விளக்கு எதற்காக வைக்கப்படுகிறதா? உள்ளே வருகிறவர்களுக்கு அது வெளிச்சம் கொடுக்கும்படியாக. உங்களை கொண்டு கர்த்தர் அநேகரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர விரும்புகிறார். உங்களை கொண்டு அநேகரை ஆறுதலை படுத்த தேவன் விரும்புகிறார். உங்களை கொண்டு தேவன் அநேகரை தம்மை குறித்து அறிகிற அறிவில நடத்த விரும்புகிறார். ஆனா இன்றைக்கு நாமோ நம்முடைய வாழ்க்கையில யோசேப்பு போல இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு யோசேப்பு எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அநேகரை போஷிக்கிறவனா இருந்தான், அநேகரை திடப்படுத்துகிறவனா இருந்தான். அவன் பேசினாலே ஒரு உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வருகிறது, அவன் பேசினாலே அவனுக்கு ஆறுதல் கிடைக்கிறது, அவன் பேசினாலே அவனுடைய செத்து போன விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. நல்லா யோசித்து பாருங்க. அவனோட பேசினால இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம் தோணுது, அவனோட பேசினால இன்னும் கொஞ்ச நேரம் வேதம் வாசிக்கலாம் தோணுது, அவனோட பேசினா இன்னும் அவனோடு கூட சஞ்சரிக்க முடியுமா அப்படின்னு எண்ணம் தோணும். அதுதான் யோசேப்பு. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்துல அதை தான் எதிர்பார்க்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. பக்கம் 189. மக்கெதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். நல்ல கவனிங்க. அது வரைக்கும் அவனால அதை பேச முடியல, அது வரைக்கும் அந்த செய்தியை கொடுக்க முடியல. இங்க பவுல் அங்க பாருங்க, சீலாவும் தீமோத்தேயும் வந்த உடனே அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாகுது பாருங்க. இன்னைக்கு அதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். உங்களை பார்க்கும்போது ஒருத்தங்களுக்கு சந்தோஷம் உண்டாகணும். ஏண்டா இவனை பார்த்துன்ற கசப்பு வரக்கூடாது, ஏன் இவன் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி உங்களை அவங்க அவாய்ட் பண்றவங்களா இருந்தா நம்ம எங்கேயோ காரியங்களை நம்ம கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நல்லா யோசித்து பாருங்க. இயேசுவை காண எத்தனையோ பேர் வாஞ்சையா இருந்தாங்க வசனம் சொல்லுது. ராஜா முதல் சாதாரண மக்கள் வரைக்கும் இயேசப்பாவை பார்க்க வாந்தியா இருந்தாங்க. இந்த சகேயு என்ன பண்ணான்? அவ்வளோ பெரிய பணக்காரன் தான், அவன் பார்க்காத ஆட்களா இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர், எத்தனை பேரை பார்த்திருப்பான். ஆனா அவன் உள்ளத்துல ஒரு ஆசை இருந்தது, என்ன? இயேசுவை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டான். நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு உங்களுடைய வருகை அப்படிதான் இருக்கணும், உங்களோட பேச்சு அப்படிதான் இருக்கணும், உங்களோட பழக்க வழக்கம் அப்படிதான் இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த வீட்டுல நீங்க இருக்கீங்களோ உங்களை தேடி ஜனங்கள் வரணும். ஏசப்பா இருந்த வீட்டுல ஜனங்க என்ன பண்ணாங்க? ஒரு திமிர்வாத காரனை கொண்டு வந்து கூரையை பிச்சுக்கிட்டு அவனை உள்ள இறக்குனாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப ஏசப்பா எப்படிப்பட்டவரா இருந்தார்? அவர் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகள், நம்ம வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருக்கணும். இந்த இடத்துக்கு போனா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், இந்த இடத்துல போனா எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும், இந்த இடத்துல போனா என் ஆத்துமா ரட்சிக்கப்படும், இந்த இடத்துல போனா இவங்க பேசும்போது அந்த வார்த்தையை உயிர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்னுடைய வார்த்தைகள் இருக்கணும். மாறாக என் வார்த்தைகளை மற்றவருடைய இருதயத்தை காயப்படுத்துமையானால், வேதனைப்படுத்துமையானால், அவளை கண்ணீர் சிந்த வைக்குமையானால் அந்த பேச்சினால என்ன பிரயோஜனம்? அதனால ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. யோசித்து பாருங்க. என் பேச்சு எப்படி இருக்குது? நாவின் பிரதித்திரமோ கர்த்தரால் வரும். இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையா இருந்தா அது திடப்படுத்தும்.
அது அநேகரை சேர்த்து கொள்ளும், அன்பின் கயிறுனா அதை கட்டி இழுக்கும். ஆனா என்னுடைய பேச்சு அடுத்தவங்களை வேதனைப்படுத்துதா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் உடைய காரணம் என்ன? அநேக டைவர்ஸ் வர காரணம் என்ன? அநேக குடும்பங்களை பிள்ளைங்க பெற்றோரை விட்டு ஓடி போக காரணம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைங்க, வார்த்தைகள் நம்ம என்ன வார்த்தைகளை கையாளுறோம்? கடினமான வார்த்தைகளை கையாண்டோம்னா யோசித்து பாருங்க, அதனால நமக்கு ஆசீர்வாதம் வராது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறா, நம்ம எப்படி பேசணும் கற்றுக் கொடுக்கிறா. இப்ப யோசேப்பை போல என் அன்பு தேவ பிள்ளைகளை உங்களோட வாழ்க்கையில நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணுங்க. அததான் கர்த்தர் விரும்புகிறார். உங்க பேச்சு ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க ஐக்கியம் ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க ஜெபம் ஆசீர்வாதமா இருக்கணும். யோசித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்ம எடுத்து எதிர்பார்க்கிறார். உங்களை பார்த்து யாரா அப்படி சொல்றாங்களா? நீங்க பேசாதன்னு சொல்றாங்கனாலே நம்ம சாட்சி செத்து போச்சு. உங்க கூட வாழ்றதே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா உங்க சாட்சி செத்து போச்சு. அப்ப நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கோம். ஆவிக்குரிய நிலையில உன்னதமான இடத்துக்கு போக வேண்டிய நாம, பழுத்த பழமாக போக வேண்டிய நாம, நம்ம கசப்பான காயா மாறிக்கிட்டு இருக்கோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வாயை வைத்து நீங்க எத்தனை பேரை திடப்படுத்துறீங்க? எத்தனை ஆத்துமாக்களுக்கு சத்தியத்தை சொல்றீங்க? எத்தனை பேருக்காக ஜெபிக்கிறீங்க? பரலோகத்தை அசைக்குதா உங்க சத்தம்? அதுதான் உயிர்ப்பிக்கிற சத்தம். அதுதான் உயிர்ப்பிக்கிறவனுடைய நாடி. அப்படிதான் இருக்கும். யோசித்து பாருங்க. ஆரோனை மோசே பார்க்கும்போது அவனுடைய உள்ள மகிழ்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதை யோனதான் பார்த்த உடனே அவனுடைய உள்ள மகிழ்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எலியாவையும் எலிசாவையும் அவனுடைய வேலைக்காரர்களை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்க்கும்போது அந்த மாதிரி எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. யோசித்து பாருங்க. அப்போ உங்களை பார்க்குறவங்க, என்னைய பார்க்குறவங்க உயிர் பீழ்ச்சி அடையணும். ஒரு சந்தோஷமான ஒரு முகம் மலர்ச்சி வரணும். சில பேருக்கு பார்த்தீங்கனால முகம் மலர்ச்சி வராது. சில பேர் சந்திக்கும் போது பார்க்கணுமே அந்த சந்திப்பை, அப்படியே எப்படி இருக்கும் அந்த ஆளை பார்த்தோன்னா அது வரைக்கும் இருந்த முகத்தில் இருந்த சந்தோஷம் போயிடும். அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வருகைக்கு இயங்குகிறவளா இருக்கணும். நம்ம பேசுறத கேட்கறதுக்கு ஆவல் உள்ளவர்களா இருக்கணும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பேதுரு எப்போ வருவான்னு சொல்லி கொர்நேலிய குடும்பம் என்ன பண்ணிச்சு? 3 நாளா காத்து இருந்தது. எத்தனை நாளா? 3 நாளா. ஏசப்பாவுடைய பேச்சு எப்படி இருந்தா 3 நாள் வனாந்தரத்தில் அவங்க இருந்திருப்பாங்க ஜனங்க. யோசித்து பாருங்க. ஏசப்பாவுடைய பேச்சு அவங்கள அப்படியே வலதுபுறம் இடதுபுறம் எந்த பக்கமும் திரும்பாம அந்த வார்த்தைக்கு நேராக அவங்கள கடந்து செல்ல வைத்ததா அவருடைய பேச்சு எப்படிப்பட்டதா இருந்தது? இன்னைக்கு நம்ம பேச்சு அப்படி இருக்கா? நம்முடைய பழக்க வழக்கம் அப்படி இருக்கா? நம்முடைய சுபாவம் அப்படி இருக்கா? நாம ஜனங்களை அணுகிற விதம் அப்படி இருக்கா? யோசித்து பாருங்க. நம்ம சொந்த குடும்பத்தையே நடத்த தெரியலனா, சொந்த பொண்டாட்டிக்கிட்ட நம்மளால அன்பா பேச முடியல, சொந்த புருஷன்கிட்ட அன்பா பேச முடியல, நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகிட்ட நம்மளால அன்பா பேச முடியல அப்படின்னா நம்ம எப்படி மற்றவங்ககிட்ட போய் ஒழுங்கா பேசும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சபையில கர்த்தர் இத்தனை பேரை நம்ம கொடுத்துருக்காரு. இத்தனை பேரோட எவ்வளவுதான் நம்ம ஜெல்லாகிறோம்? யோசனை பண்ணி பாருங்க. ஆவிக்குரிய விதத்தில் நம்ம ஜெல்லாகிறோமா? ஒருத்தரோடு ஒருத்தரை நம்ம இசைந்து பேசுகிறோமா? ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமக்கிறோமா? இப்படியாக கிறிஸ்துவின் அன்பை நம்ம வெளிப்படுத்துறோமா? யோசித்து பாருங்க. ஒரு அவயம் பாடுபட்டா எல்லா அவயமும் பாடுபடணுங்க. ஒரு அவயம் சந்தோஷப்பட்டா எல்லா அவயமும் சந்தோஷப்படணும். இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். இந்த பிரமாணத்தின் வழியே போகிறவன் நிச்சயமா அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா இருப்பான். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல அதை தான் எதிர்பார்க்கிறான். யோசேப்பு எதற்கு அடையாளமா இருக்கான்? ஏன் யோசேப்பை மறக்க கூடாதுன்னா நாம உயிர்ப்பிக்கிறவளா இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த யோசேப்பு உயிர்ப்பிக்கிறதுக்கு அடையாளமானவனா இருக்கிறான். இரண்டாவதாக யோசேப்பு எதற்கு அடையாளம்? ஆதியாகமம் 37:5-7 வசனங்களை வாசிங்க. பக்கம் 48 பழைய ஏற்பாடு. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு ஆமென் அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆமென். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். ஆமென். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். ஆமென். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. ஆமென். உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். ஆமென். இங்க ஒரு சொப்பனத்தை குறித்து சொல்றான். ஆண்டவர் அவனோட வாழ்க்கையில கொடுக்க போகிற ஒரு பெரிய உயர்வை அவனுக்கு சொப்பனத்தின் மூலமாக, அந்த சொப்பனத்தில் அவன் காண்கிற காட்சிகள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக அவனோடு கூட தேவன் பேசுகிறார். அப்படியானால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த யோசேப்பு இரண்டாவதாக எதற்கு அடையாளமானவன்? அவன் ஒரு தரிசனம் உள்ள ஒரு மனுஷன், அவர் வாக்குத்தத்தம் உள்ள ஒரு மனுஷன், அவன் அந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி நடக்கிற ஒரு மனுஷன்.
கர்த்தர் என் வாழ்க்கையில கொடுத்த அந்த தரிசனம் நிறைவேறும்படியாக அந்த பாதையில நடக்க தன்னை ஒப்பு கொடுத்த மனுஷன். இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு எத்தனையோ நாளா நம்ம ஜெபித்துக்கிட்டே இருக்கிறோம், ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், ஒரு அற்புதத்துக்காக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்காதா, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா, நான் நினைத்தது என் வாழ்க்கையில நடக்காதா அப்படின்னு சொல்லி பலவிதமான காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். சில பேருக்கு அந்த ஜெபத்துல ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்ததும் உண்டு. நான் உன்னை வாளாக்காம தலையாக்குவேன், உன்னை நான் இப்படி வச்சிருப்பேன், நான் உன்னை கைவிடுவதில்லை. ஏன்னா ஏசப்பாவை தேடின எல்லாருக்கும் அவர் வார்த்தையினால அவங்களோடு பேசுகிற தேவனா இருக்கிறான். ஆபிரகாம் கர்த்தரை தேடினான். உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன் ஆபிரகாமே, உன் சந்ததி இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தான். ஈசாக்கோட கர்த்தர் பேசினார், நீ இந்த இடத்துல கேராரில இருப்பேன், ஆனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உங்க தகப்பனை ஆசீர்வதிச்சது போலன்னு சொன்னாரு. அவன் அதே போல நடந்தான். யாக்கோபோட பேசினாரு, அவனும் அப்படியே நடந்தான். ஆக எல்லா பரிசுத்தவான்களோட ஏசப்பா பேசும்போது ஒன்று நல்லா தெரிகிறது, கர்த்தர் அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தரிசனமாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவரோட வார்த்தை கொண்டு அவங்களோடு பேசுகிறார், அவங்க வாழ்க்கையில செய்ய போகிற காரியத்தை குறித்து பேசுகிறார். அப்போ இந்த தரிசனங்களை பெற்றவன் இந்த யோசேப்பை நல்லா கவனிங்க, வாக்கு தத்தங்களை பெற்ற யோசேப்பை நல்லா கவனிங்க. அவனோட வாழ்க்கையில அவன் என்ன பண்ணுகிறான், அந்த தரிசனத்தை நோக்கி அவன் நடக்கிற மனுஷனா இருந்தான். அவன் எவ்வளோ இடர்பாடுகள் வந்தது, எத்தனையோ இடர்பாடுகள், பகை வந்தது, விரோதம் வந்தது, குற்றச்சாட்டப்பட்டான், குடியில தள்ளப்பட்டான், அடிமையா விற்கப்பட்டான், எல்லாம் வந்தது உண்மைதான். ஆனாலும் அவன் அதன் மத்தியிலே தனக்கு கொடுத்த தரிசனத்தை மாத்திரம் நம்பி அதன் மேலே தன் கண்ணை வைத்து அதை நோக்கி நடக்கிற மனுஷனா இருந்தான். நல்லா கவனிங்க, பாடு வந்த உடனே ஒதுங்கி போறவன் அவன் கிடையாது. யோசிப்புனா எதற்கு அடையாளம், அவன் பாட பார்த்து பயப்படுறவன் கிடையாது, போராட்டத்தை பார்த்து பயப்படுறவன் கிடையாது, வியாதியை பார்த்து பயப்படுறவன் கிடையாது, துன்பத்தை பார்த்து வறுமையை பார்த்து குற்றம் சாட்டுகிறத பார்த்து அவன் பயப்படுறவனே கிடையாது. மாறாக அதற்கு எதிராக செயல்படுகிற ஒரு மனுஷனா இருந்தான். செய்யாத குற்றத்துக்கு செய்ததா அவங்களை குற்றப்படுத்தினாலும் கூட என் அன்பு தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் தரிசனம் பெற்றவனா இருந்தா, மேலான விசுவாசம் உள்ளவர்களா இருந்தா, கர்த்தரையே நம்பி ஜீவிக்கிறவங்களா இருந்தா எந்த விஷயமும் உங்களை அசைக்காது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கணும், அந்த தேவ ஆலயத்தை சுற்றி இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி எப்படி எல்லா மலைகளும் சூழ்ந்து இருக்கிறதோ அதே போல கர்த்தர் தம்மை நம்பி இருக்கிற எல்லாரோட அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு யோசேப்பு போல எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து எதிர்நீச்சல் போடுகிற ஒரு கூட்டமாய் நீங்களும் நானும் கர்த்தர் இருக்க விரும்புகிறார். இன்னைக்கு ஏசப்பாவுடைய சிந்தையை நல்லா கவனிங்க. அவர் அடிக்க போறாங்க, அவருக்கு நல்லா தெரியும். அவங்க சிலுவையில் அறைய போறாங்க, நல்லா தெரியும். அதை பார்த்து அவர் ஓடி ஒளிந்து கொண்டாரா? சொல்லுங்க, எங்கேயா ஓடி ஒளிந்து கொண்டாரா? கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறார் ஏசப்பா, அங்கே தேடி வர்றாங்க. யூதாஸ் மூலயமா ஒரு கூட்டம் வருது. வரும்போது அப்போ அவர் என்ன கேட்டார், நீங்கள் யாரை தேடுறீங்க அப்படின்னு கேட்டார். அவர் கேட்டவுடனே அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுறோம். அப்போ அவர் என்ன சொன்னார், 12 பேர் இருக்காங்க, அவன் தான் அப்படின்னு காட்டிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரா? இல்லை, அவர் என்ன பண்ணார், நான் தான் அது அப்படின்னு சொன்னார். சொன்ன மாத்திரத்திலே வசனம் சொல்லுது, அவங்க என்ன பண்ணாங்க, பின்னிட்டு கீழே விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு பிரச்சனையை தைரியமாக எதிர்கொள்ளுகிற ஒரு காரியம்தான் யோசேப்பிடத்தில் இருந்தது. எவ்வளவுதான் குற்றம் சாட்டினாலும் என் கர்த்தர் அதை அறிவார், என் இயேசு அதை அறிவார். நான் யாருக்கிட்டையும் சர்டிஃபிகேட் பெற வேண்டிய அவசியம் இல்லை. என்னை குறித்து சாட்சி பகர்கிறவர் ஒருவர் இருக்கார், அவர் எனக்கு கொடுத்தா போதும். அல்லேலூயா. மனுஷன் துட்டு கொடுத்தா புகழுவான், சோறு போட்டா புகழுவான், அவசரத்துக்கு கொடுத்தா புகழுவான். நீங்க கொடுக்காம உங்க கையை முடக்கி பாருங்க, செய்யாம இருந்து பாருங்க, அதே வாய் உங்களை சபிக்கும், அதே வாய் உங்களை குறை சொல்லும், அதே வாய் பின்னாடி உங்களை புறம் பேசும். இதுதான் மனுஷன். ஆனா ஜீவனுள்ள தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அதனாலதான் வசனம் சொல்லுது, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா. உங்க புகழ்ச்சி யாருகிட்ட இருக்கு? அது கர்த்தரிடத்துல இருக்கணும். அப்ப அதை தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமா, போக வேண்டிய பாதை வெகு தூரம். அதுல எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, அதுல எத்தனை ஆட்கள் நமக்கு எதிராக வந்தாலும் சரி, நாம கவனிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என்னுடைய தரிசனம் நிறைவேறும் வரைக்கும் நான் இதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் நான் விலக மாட்டேன். வைராக்கியமாக நம்ம பின்பற்றணும். அல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்போடு நீங்க பின்பற்றும் போது ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, உங்க பாடுகள் மத்தியில யார் உங்களோட இருக்காங்களோ இல்லையோ, ஏசப்பா இருப்பா. அல்லேலூயா. யோசேப்போட யார் இருந்தா? கர்த்தர் இருந்தா. எகிப்துக்கு போகும்போது எங்க இருந்தாரு?
ஏசப்பா அவங்க கூட தான் இருந்தார். அவன் சிறைச்சாலைக்கு போனான், அங்கேயும் அவர் இருந்தார். போர்த்திபார் அரண்மனைக்கு போனான், அங்கேயும் அவர் என்ன பண்ணாரு, இருந்தார். யார் உங்க கூட இருந்தாலும் இல்லைனாலும் உங்களை அழைத்த தேவன், தரிசனம் கொடுத்த தேவன், வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன், உங்களை தெரிந்தெடுத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதை மாத்திரம் நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் தரிசனம் கொடுத்தவனுக்கு அவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு பாதை. அதனால அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த யோசேப்பு இரண்டாவதாக எதற்கு அடையாளம்? அவன் தரிசனத்தை மறக்காதவன், அதற்கு அடையாளமாக இருக்கிறது. தரிசனம் உள்ளவன் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிங்க. யோசேப்பு, என் வருத்தம் யாவும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். ஆமே. இங்கே மூன்றாவதாக யோசேப்பை குறித்து வசனம் சொல்லுகிறது. யோசேப்பு எதற்கு அடையாளமா இருக்கிறவன்? அவன் மன்னிக்கிறதுக்கு அடையாளமா இருக்கிறவன், மறக்கிறதுக்கு அடையாளமா இருக்கிறவன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடந்து வருகிற பாதையில அநேகர் சத்துரு எழுப்புறது மாத்திரமல்ல, சில நேரங்களில் ஆண்டவரே எழுப்புவார். சில நேரங்களில் ஆண்டவரே எழுப்புவார். ஏன்னா நீ ஒரே குண்டு சட்டியிலே உட்காந்து குதிரை ஓட்டிக்கிட்டே இருப்ப அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவார், நீ இங்கே இருந்தால் உன் தரிசனம் நிறைவேறாது, இங்கே இருந்தால் உன் வாக்குத்தத்தம் நிறைவேறாது, இங்கே இருந்தால் நீ எனக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனமாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், சில பேர் அவரே என்ன பண்ணுறாரு, கிளப்பி விடுறாரு. அல்லேலூயா. அது போல தான் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு யோசேப்பை அவன் மூலயமா ஆண்டவர் சொல்ல இருப்பாருங்க. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 61ஆம் பக்கத்தில். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆமா, நல்லா கவனிங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? டேய், நீங்க என்ன வித்து போடலடா, நீங்க என்ன பகைக்கல, உங்களை பகைக்க அவர் வச்சார். அல்லேலூயா. உங்களை விரோதிக்க வச்சாரு. நீங்க குடியில போடல, என்ன அவர் என்ன பண்ணாரு, அவர் குடியில போட வச்சாரு. அவர் தான் என்னை விற்க வச்சாரு, அவர் தான் என்னை அடிமையா கொண்டு வந்தாரு. ஏன்னா என் மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கு, என் மேல அவருடைய ரகசிய செயல் இருக்கு, என் கூடாரத்து மேல அவருடைய ரகசிய திட்டம் இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணாரு, நான் இங்க இருந்தா நான் எனக்கு மட்டும்தான் ஆசீர்வாதமா இருப்பேன், என் குடும்பத்துக்கு மட்டும்தான் ஆசீர்வாதமா இருப்பேன். ஆனா என்ன அவர் கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது அவர் எப்படி பண்ணிடுறாரு, அவர் ஜீவ ரட்சனை செய்கிறபடியாக மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. குடும்பத்தையே ரட்சிக்கிறவனா மாத்துறாரு, தேசத்தை ரட்சிக்கிறவனா மாத்துறாரு, இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. அதனால் அந்த பாதையில நீ கடந்து செல்லும் போது சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசுவாங்க, சில மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவாங்க, சில மனுஷர்கள் உங்களுக்கு குடிய வெட்டுவாங்க, சில மனுஷங்க உங்களை நிந்திப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, பொய்யாய் குற்றம் சாட்டுவாங்க. எல்லாத்தையும் மன்னிக்கணும், மறக்கணும். இதுதான் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நம்ம ஏசப்பா கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? அவர் எதெல்லாம் மன்னிச்சிட்டாரோ அதெல்லாம் அவர் நினைவில் திரும்ப வர்றதே கிடையாது. அல்லேலூயா. அவர் மன்னிச்ச விஷயங்களை அவர் திரும்ப நினைவு கூறுறதே இல்லை. அவர் எதை மன்னிக்கலையோ அதை திரும்ப திரும்ப அவர் பேசிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. தாவீதோட சங்கீதத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. அவன் எவ்வளோ தன்னோட வாழ்க்கையில் பாவம் செஞ்சது குறித்து அந்த சங்கீதங்களை அவன் மறைவாக சொல்லுவான். ஆனால் அந்த எல்லா பாவத்தை குறித்து ஏசப்பா அவனை கிட்ட பேசுகிறாரா பாருங்க. ஒன்னே ஒன்று செய்ய பேசுவார். என்ன சொல்லுவார்? அவன் பத்சேபாளு இடத்திலே அவன் செய்த காரியம் கர்த்தருடைய சத்துருக்கள் கர்த்தரை நிந்திக்கும்படியாக இருந்ததுனால அந்த ஒரு காரியத்தை கர்த்தர் அவனுக்கு மன்னிக்கவே இல்லை. அல்லேலூயா. தாவீதுடைய பரிசுத்த வாழ்க்கையில் ஒரு கருப்பு புள்ளியை பார்த்தீங்களா? அவனுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் மன்னிச்சார். இளவயதின் பாவங்களை மன்னித்தார். அவன் என்னென்ன தப்பு செஞ்சானோ எல்லாத்தையும் மன்னிச்சார். ஆனால் இந்த ஒரு காரியத்தை அவர் மன்னிக்கவே இல்லை. அதனால தான் வேதம் சொல்லுது, அதை திரும்ப திரும்ப சில இடங்களில் தேவன் நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் மன்னித்தா அவர் மறந்து விடுகிற தெய்வம். நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு வேணும்னா சில காரியங்களை மன்னிக்கணுங்க, சில காரியங்களை மன்னிக்கணும், சில காரியங்களை மறக்க நம்ம கற்றுக்கிறணும். சின்ன நிறைய குப்பையில் உள்ளுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. சில குப்பைகள்லாம் உள்ளுக்குள்ளே இருந்தால் நாற்று அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சில பேர் பேசுனதை நம்ம உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்தால் அது உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கோம், உங்கள் வாழ்க்கையை அது சீர்படுத்தாது, அது ஸ்திரப்படுத்தாது, அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது.
தயவு செய்து உங்கள் உள்ளத்திலேருந்து, உங்கள் இருதயத்திலேருந்து, உங்கள் மனசுலேருந்து அந்த காரியங்களை எடுத்து போடுங்க, அந்த குப்பைகளை எடுத்து போடுங்க. இதெல்லாம் கர்த்தர் உங்களை நடத்தி வந்த பாதை. இதெல்லாம் கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்காக நடத்தி வந்த பாதை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக நடத்தி வந்த பாதை. இந்த பாதையில் நடந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கதை உங்களால் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ 3 காரியத்தை பார்த்தோம். 1, யோசேப்பு உயிர்ப்பிக்கிறதுக்கு அடையாளம். 2வது, யோசேப்பு தரிசனத்துக்கு அடையாளம். 3வது, அவன் வருத்தத்தையும் எல்லாத்தையும் மன்னிக்கிறதுக்கு அவன் அடையாளமானவனாக இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த யோசேப்பு போல நீங்களும் நானும் இருக்கும்போது நமக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார்? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 22லிருந்து 26 வரைக்கும் வாசிங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. ஆமென். நல்ல கவனிங்க, இதெல்லாம் உங்களுக்குரியது. உங்க வாழ்க்கை யோசேப்பை போல இருக்குமே ஆனால், உங்க வாழ்க்கை யோசேப்பை போல இருக்குமே ஆனால், என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்க இதை குறித்து வச்சுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில இது நிறைவேறும். நீங்க கனிதரும் திராட்சை செடியை போல இருப்பீங்க. நீங்க நீரூற்றுங்கடியில நாட்டப்பட்ட மரத்தை போல செழிப்பா இருப்பீங்க. இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்றார். வாசிங்க. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆமென். நீங்க விருத்தி அடைவீங்க. அதுதான் அதற்கு அடையாளம். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆமென். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஆமென். அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஆமா, கர்த்தர் உங்களை உயர்த்துறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து இது சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம், உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். கவனிச்சீங்களா? எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. இவ்வளோ ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. நீங்க யோசேப்பாய் இருந்தா. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து. நல்லா கவனிச்சீங்க. அவர் என்ன சொல்றாரு? யாக்கோபு சொல்றாரு இத. அப்பா, எங்க ஆபிரகாமை காட்டிலும் என் ஆசீர்வாதம் பெருசு. என் ஈசாக்கு எங்க அப்பாவை காட்டிலும் அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் எனக்கு ஏசப்பா கொடுத்த ஆசீர்வாதம் பெருசு. அந்த ஆசீர்வாதம் உனக்கு வரும். அல்லேலூயா. அப்ப ஏசப்பா என்ன சொல்றாரு? நீங்க யோசேப்பாய் இருந்தா, நீங்க உயிர்ப்பிக்கிற ஆளா இருந்தா, உங்களோட வாழ்க்கையில தரிசனங்களை நோக்கி ஓடுகிற ஆளா இருந்தா, நீங்க மன்னித்து மறக்கிறவளா இருந்தா, உங்களோட வாழ்க்கையில யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நிரப்ப உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வாசிங்க. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. ஆமென். அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு உரியது. ஆனா இதை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்மளோட வாழ்க்கையில் அநேகரை நம்ம உயிர்ப்பிக்கிற சாட்சி நம்மளோட வாழ்க்கை இருக்கணும். நம்மளோட பேச்சு, சுபாவங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே அப்படி இருக்கணும். 2வதாக நாம் தரிசனத்தை நோக்கி ஓடுகிறவளாக இருக்கணும். வாக்கு தத்தத்தை நோக்கி ஓடுகிறவளாக இருக்கணும். ஏசப்பாவை நம்பி காரியங்களை செய்யுங்க. எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. இதை தான் நம்ம ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தது, மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க, மறக்க கற்றுக்கொள்ளுங்க. இதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஒரு நிமிஷம். அது மாத்திரமல்ல, யோசேப்பு பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன். யோசேப்பு பரிசுத்தத்துக்கு அடையாளமானவன். இன்னைக்கு யோசேப்பை எப்படி நாம மறக்கலாம்? என் மகனை நீ எப்படி மறக்கலாம்? உன் பரிசுத்த வாழ்க்கையை நீ எப்படி மறக்கலாம்? பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டிய நீ பாவத்தோடு எப்படி பின்னி பிணைந்து இருக்கிறாய்? உலகத்தோட உனக்கு என்ன ஐக்கியம்? துன்மார்க்கரோட உனக்கு என்ன ஐக்கியம்? பரியாசக்காரர்களோடு உனக்கு என்ன ஐக்கியம்? நீ கனிதரும் விருட்சம் அல்லவா? நீ உயிர்ப்பிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்லவா? நீ தரிசனங்களை மறக்காதவன் அல்லவா? நீ அர்ப்பணிக்கப்பட்டவன் அல்லவா? நீ உன் பயணத்தில் ஓடுகிறவன் அல்லவா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன் ஓட்டம் எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது? ஒரு நிமிஷம் கண்ணோக்கி பாருங்க. ஒரு நிமிஷம் கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கீங்க. இந்த வசனத்தை வைத்து, அளவுகோலா வைத்து, அதில் உங்களை நிறுத்தி பாருங்க. தராசில் இன்னைக்கு என்கிட்ட தரிசனம் இருக்கா?
நான் தரிசனத்தை நோக்கி ஓடுறேனா, இல்லை புலம்பலை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறேனா, முறுமுறுக்கிறதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறேனா? யோசித்து பாருங்க. இனி என் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறேன்? எனக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் இருக்கா? உண்மையிலே நான் ஆண்டவருடைய பிள்ளை தானா? உண்மையிலே நான் அவருக்கு கீழ்ப்படுகிறவனா இருக்கிறேனா? எனக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு எவ்வளவு தூரத்தில் இருக்கு? அவரோடு நெருங்கி பேசுகிறவனா இருக்கிறேனா, அல்லது ஏசப்பா விட்டு தூரம் விலகி போயிருக்கிறேனா? யோசித்து பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டுகிறவனா இருக்க வேண்டிய நாம பரிசுத்தத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிறோமா பாருங்க. அது யோசிப்போட குணம் இல்லை. யோசேப்பு எங்கே போனாலும் யோசேப்பாக தான் இருந்தான். பரிசுத்தத்தில் அவன் 100% தான். பாவம் தன்னை நெருங்கி வந்தாலும், எவ்வளவு ஆஃபர் கொடுத்தாலும், நோ, இது எனக்கு வேண்டாம், அதை விட்டு உதறி தள்ளிட்டு ஓடின மனுஷன். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? பாவத்துக்கு எஸ்ஸா? உலகத்துக்கு எஸ்ஸா? உலக பேச்சுக்கு எஸ்ஸா? உலகத்தாரை போல எல்லா களி கூறுதல கலந்து கொள்றதுக்கு எஸ்ஸா? ஆண்டவர் நோ சொல்லிடுவார். உங்களை ஆண்டவர் கதவை அடைச்சிருவாரு. நீங்க எவ்விடத்தாரோ உங்களை நான் அறியேன். நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவரே உங்க சமூகத்தில் நான் உட்காந்து வசனம் கேட்டனே, உங்களை அறியேன். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நானும் சொன்னனே, உங்களை அறியேன். ஏசப்பா நான் கூட உங்களுக்கு வர்ஷிப்பு பண்ணனே, உங்களை அறியேன். ஆண்டவர் சொல்றார், என் வசனத்தை கேட்டு அதன்படி கை கொள்ளுகிறவன் யாருக்கு ஒப்பிடுவேன்? அவன் கண்மலையிலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் அவனை ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்தது, பெருங்காற்று வீசினது, வெள்ளம் மோதினது, ஆனால் அது விழவில்லை. அது கண்மலையிலே கட்டப்பட்ட வீடு, வார்த்தையிலே கட்டப்பட்ட வீடு, வார்த்தையின்படி நடக்கிற ஒரு வீடு, வார்த்தைக்காக நிற்கிற ஒரு வீடு. நீங்க ஏசப்பாவுக்காக நிற்கிறீங்களா? ஏசப்பாவுக்குள்ளாக நிற்கிறீங்களா? யோசித்து பாருங்க. ஒரு நிமிஷம் உங்களை அளந்து பாருங்க. உங்க பேச்சு மாறி இருந்தால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உங்க சுபாவம் மாறி இருந்தால் மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. இன்னும் எவ்வளோ நாள் தான் போட்டோன்னு விடுவீங்க? அது வைக்கிற காரியம் அல்ல. அது விசைச்செடி, அது புடுங்கி எரிந்து போடணும். உங்க சுபாவத்தை மாத்திரும், உங்க விசுவாசத்தை மாத்திரும். விசுவாசியா இருந்த நம்ம அவிசுவாசியா, அற்ப விசுவாசியா மாத்திரும். வேண்டாம், கலைகளை கலைந்து போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. கத்தனமோடு கூட பேசுகிறா, கத்தனமோடு கூட பேசுகிறா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டாமா? இன்னைக்கு நமக்கு ஒரு விடுதலை வேண்டாமா? ஒரு ஆசீர்வாதம் வேண்டாமா? இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த பாடுகளோடு இருக்க போறீங்க? இன்னும் எவ்வளவு நந்தையோடு இருக்க போறீங்க? இன்னும் எவ்வளவு அவமானத்தோடு இருக்க போறீங்க? போதும். கர்த்தர் விடுதலை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். சில காரியங்களை நீங்க மன்னிக்கலன்னா உங்களால யோசேப்பை போல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. சில காரியங்களை மறக்கலன்னா உங்களால யோசேப்பை போல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அதிபதியாக மாற்ற முடியாது. கர்த்தருடைய கரம் உங்களுக்காக வெளிப்படாது. தரிசனம் எங்கே? உங்க அர்ப்பணிப்பு எங்கே? உங்க கீழ்ப்படிதல் எங்கே? கர்த்தர் கேட்கிறார். எனக்காக எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்தாயே, இப்போ எங்க போச்சு அதெல்லாம்? எனக்காக எதையும் செய்ய ஒப்பு கொடுத்தாயே ஒரு நாளிலே, இன்னைக்கு எங்க போச்சு? விசுவாசம் எங்க போச்சு? கீழ்ப்படிதல் எங்க போச்சு? வேத வாசிப்பு எங்க போச்சு? ஜெபம் எங்க போச்சு? கர்த்தர் ஆபிரகாமை, ஆதாமை தேடினது போல, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? நீங்க கர்த்தரை தேடி வந்திருக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். என் மகனை, இயேசு உன்னை அழைக்கிறார். நீ யோசேப்பாய் மாறும்படியா இயேசு உன்னை அழைக்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பேசுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பேசுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பேசுங்க. நீ கனி தர வேண்டிய காலம் இது. கர்த்தர் உனக்கு துணையாய் நிற்க வேண்டிய காலம் இது.
நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற வேண்டிய காலம் இது. இது நீ விருத்தி அடைய வேண்டிய காலம். இது நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய காலம். இது நீ சேனைகளின் கர்த்தரால் உயர்த்தப்பட வேண்டிய ஒரு காலம். உன்னதமானவருடைய வல்லமை உனக்காக வெளிப்பட வேண்டிய ஒரு காலம். இன்னும் தாமதமே. அவருடைய சட்டைகளின் மறைவில் வந்துரு. ரூத்தை போல ஓடி வந்துரு. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். சில பேருடைய உள்ளத்துல கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறார். சில பேருடைய உள்ளத்தை கர்த்தர் காட்டிக் கொண்டு இருக்கிறார். வெறுமையா இருக்குது. உள்ளங்கள் வெறுமையா இருக்கிறது. உள்ளத்திலிருந்து கர்த்தருக்கும் அவளுக்கும் வெகு தூரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, போதும் போதும். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புகள். இரட்டிப்பான நன்மைகளை தருவார். இன்றைக்கே திரும்புகள் என்று வேதம் சொல்லுகிறது. மரண பரியந்தம் நடத்துகிற தேவன் உங்களை அழைக்கிறார். ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் அழைக்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? யோசேப்போட ஆசீர்வாதம் யாக்கோபோட ஆசீர்வாதத்தை காட்டிலும் பெருசு. எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? இருக்கிறதே போதும்பா சொல்ல போறீங்களா? இருக்கிற பிரச்சனையே போதும் சொல்ல போறீங்களா? இல்ல இல்ல இல்ல, இன்னைக்கு விடுதலை வேணும். இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்கணும். என் வாழ்க்கையில நான் மாறுதலை காணணும். நிறைவானவர் வரும்பொழுது குறைவெல்லாம் ஓடி போகுமே. நீங்க போன எல்லா இடத்துல குறைவு மாறிச்சு. உங்க கையில ஒப்பு கொடுத்த 5 அப்ப 2 மீன் 5000 பேரை போஷித்தது. உங்க கையில ஒப்பு கொடுத்த தண்ணீர் ரசமாய் மாறி அநேகரை ஆசீர்வதித்தது. நீங்க என் வாழ்க்கை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். மதுரமாய் மாற்றுங்க. ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. ஒரு உயர்வை கட்டளையிடுங்க. ஒரு விடுதலை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லா சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும். எல்லா பொல்லாத சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும். நசரனாகிய இயேசுவின் வல்லமை உனக்காக வெளிப்படுகிறது. ஜீவனுள்ள தேவனுடைய கரம், ஜீவனுள்ள தேவனுடைய கரம், ஜீவனுள்ள தேவனுடைய கரம் இதோ உன்மேல் அசைவாடி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய கரம் பர்வதங்களை பெயர்க்கிற கரம், உன்னை உயிர்ப்பிக்கிற கரம், உன்னை பலப்படுத்துகிற கரம், உன்னை ஆசீர்வதிக்கிற கரம், உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கரம், உன் கண்ணீரை துடைக்கிற கரம், உன் வேதனைகளை மாற்றுகிற கரம், உனக்காக அற்புதங்களை செய்கிற கரம், வாசலை திறக்கிற கரம், கட்டுகளை கட்டவிழ்க்கிற கரம், எல்லா சத்ருவை சுட்டரிக்கிற கரம், உனக்காக யுத்தம் பண்ணுகிற உன்னோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். நான் உனக்காக ஆயத்தமா இருக்கிறேன். நீ ஆயத்தமா? Hallelujah, hallelujah, hallelujah. ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து, எல்லாரும் ஒப்பு கொடுத்து, எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அர்ப்பணிப்போடு செபிப்போமா? அர்ப்பணிப்போடு செபிப்போமா? எல்லாரும் அவரோடு கூட பேசுங்க. கண்மலையை பார்த்து பேசுங்க. கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படும் வரைக்கும் உங்க பேச்சை விடாதீங்க. உங்களோட பார்வையை எடுக்காதீங்க. திசை திருப்பாதீங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எனக்கான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படட்டும் ஆண்டவரே. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு நீரூற்று புறப்படட்டும். என் தாகத்தை தீர்க்கிற நீரூற்று புறப்படட்டும் ஆண்டவரே. என்னை உயிர்ப்பிக்கிற வல்லமை புறப்படட்டும். என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு நீரூற்று புறப்படட்டும். ஒரு திறந்த வாசல் எனக்கு கொடுங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால ஓடியம்மை நான் விடமாட்டேன் ஆண்டவரே. உம்மை விடமாட்டேன், உம்மை விடமாட்டேன். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? ஜீசஸ், ஜீசஸ். இந்த வேளையில நம்ம மத்தியில் இருக்க அருமையான மகள் பிரின்சி முன்பதாக வந்து நம்ம எல்லாரையும் ஜெப வேலையில நடத்துவாங்க. நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்புள்ள தகப்பனே, அப்பா இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் இயேசுப்பா. இப்பொழுது ஒன்று கூடியும் நாமத்தை துதிக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் இயேசுப்பா. இயேசுப்பா, இன்றைக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. எங்கள் கூட நீங்கள் பேசிட்டு வருகிறீங்க இயேசுப்பா, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. இயேசுப்பா, இன்றைக்கும் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இயேசுப்பா, இதை நாங்கள் ஏதோ கேட்டோம் ஏதோ விட்டுவிட்டோம் என்று இல்லாதபடி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை தக்க வைத்து கொண்டு உம்மை பின்பற்றுகிறவர்களாக வாழ நீங்கள் கிருபை செய்யுங்க இயேசுப்பா.
ஏசப்பா நாங்கள் யாரையும் இங்கே வார்த்தையினால நாங்கள் காயப்படுத்தாதபடி எல்லாரையும் நாங்கள் மன்னித்து மறந்து வாழ உம்மை பற்றி கொண்டு வாழ நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா நீர் அதன்படி செய்ய போகிறதுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஏசப்பா இப்பொழுதும் நாங்கள் கடைசி நேரத்தில் வந்திருக்கோம், எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. கேட்கிற காதுகளையும் காண்கிற கண்களையும் உணர்வுள்ள இருதத்தையும் என் தேவன் உண்டாக்கினார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாய் வாழ நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். என் துன்ப நேரத்திலும் ஆறுதல் நீயும் இயேசுவை நோக்கி பெற்றிடுவாய் என்றோ நந்து நீயும் இயேசுவை நோக்கினான் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் பலனுனக்களிப்பார், சோர்வடையும் நேரத்தில் பலனுனக்களிப்பார். அவருன் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவாய். அவருன் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராய்
அல்லலின்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.